சரவணன் தன்னை ஏத்துக்கவே மாட்டாருன்னு தெரிஞ்சதிலிருந்தே மயில் ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. மன உளைச்சல்ல சரியா சாப்பிடாம இருந்தவங்க பாக்யம் திட்டுன திட்டுல மயங்கி விழுந்ததும் பதறிப்போன சுடரும் மாணிக்கமும் அவங்கள ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க. அங்கேயும் பாக்கியம் ஓவரா சீன் போட சுடர் கடுப்பாகி, அக்கா சாப்பிடாததுனாலதான் மயங்கி விழுந்திருப்பா, தேவையில்லாம டெஸ்ட் எடுத்து பில் போடாதீங்கன்னு டாக்டர் கிட்ட தெளிவா சொல்லிடுறா. பாக்யம் மயிலோட நிலைமைக்கு சரவணன் தான் காரணம்னு சொல்ல சுடர் செம கடுப்பாகி, அக்காவை சாப்பிட விடாம பண்றதே நீதான், அக்காவுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உன் மேலேயே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு எச்சரிக்கிறா. இத கேட்டு பாக்கியம் அழுதாலும் மாணிக்கம் மனசுக்குள்ள பெரிய இடத்துல பொண்ணு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இப்ப பேராசை பெருநஷ்டம் ஆகிடுச்சேன்னு வருத்தப்படுறாரு. இந்த பக்கம் சரவணன் தன் பழைய காதலி அஞ்சலியை எதேச்சையா சந்திச்சு பேசிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே அவங்க வாழ்க்கையில கஷ்டத்துல இருக்கறதுனால ஒரு ஆறுதலுக்காக தான் பேசிக்கிறாங்க. ஆனா இத பார்த்த பாக்கியம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு சரவணன் கிட்ட சண்டைக்கு போறாங்க. மயில வேண்டான்னு சொல்றது இந்த பொண்ணுக்காக தானா என்ன கேட்க, ஏற்கனவே கடுப்புல இருந்த சரவணன் அவங்கள இன்னும் காயப்படுத்தணும்னே, ஆமா இவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், முடிஞ்சதை பாத்துக்கோன்னு சவால் விடுறாரு. வீட்டுக்கு வந்து பாக்கியம் இத பத்தி மயில்கிட்டையும் சுடர்கிட்டையும் போட்டு கொடுக்க மயில் முதல்ல நம்பல. ஆனா அஞ்சலி கூட சரவணன் கோவிலில் இருக்கிறத நேர்ல பார்த்ததும் மயில் நிலை குலைஞ்சு போயிட்டாங்க. சரவணன் அங்க வேணும்னே அஞ்சலி வச்சிருந்த பழைய ஞாபகங்களை பார்த்து எமோஷனல் ஆகுற மாதிரி நடிச்சு மயிலை விவாகரத்துக்கு சம்மதிக்க வைக்க பிளான் பண்றாரு. ஆனா பாக்கியம் விடுறதா இல்ல. டிவோர்ஸ் ஆகாமலே அடுத்த கல்யாணமா, இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு கிளம்புறாங்க. சரவணன் இத ஒரு வழியா சமாளிச்சாலும் அஞ்சலி இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கம் பாண்டியன் வீட்ல கதிர் ராஜி விஷயத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் ஓடிட்டு இருக்கு. கதிர் பொறுப்பா மாறணும்னு பாண்டியன் நினைச்சாலும் அத சொல்லற விதம் கோமதிக்கு பிடிக்கல. ஆனாலும் கதிர் இப்போ நிதானமா யோசிச்சு தன் குடும்பத்துக்காகவும் ராஜி மாடிஃபைடு தங்களுக்காகவும் ஒரு பொறுப்பான ஆளா மாறணும்னு முடிவு பண்றாரு. அடுத்ததா சரவணன் உண்மையாவே அஞ்சலி கல்யாணம் பண்ணிப்பாரா, இல்ல மயிலை விவாகரத்து செய்ய வைக்கிறதுக்காக போடுற டிராமாவா அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். சரவணன் கொடுத்த அதிர்ச்சியிலிருந்து மயிலால மீளவே முடியல. அவர் அப்படிப்பட்டவர் இல்லையே, எப்படி திடீர்னு இப்படி மாறினாரு மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா பாக்யம் விடுறதா இல்ல. பார்த்தியா மயில், நான் அப்பவே சொன்னேன்ல, இவன் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறான், அதனாலதான் உன்னை மதிக்கலன்னு, இப்பவாவது என் பேச்சு மேல நம்பிக்கை வருதான்னு மயிலோட காயத்துல ஊப்பள்ளி போடுறாங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலிக்கு சரவணன் மேல திரும்பவும் ஒரு ஈர்ப்பு வருது. சரவணன் இன்னும் என் மேல இவ்ளோ பாசமா இருக்காரா, பழைய ஞாபகங்களை பார்த்து கண் கலங்குறாரேன்னு அவங்க தப்பா கணக்கு போடுறாங்க. ஆனா சரவணனோட மனசுல ஓடுறது வேற. மயில் என் மேல வச்சிருக்கிற அந்த ஒரு துளி நம்பிக்கையும் போயிட்டா அவளே விவாகரத்து கொடுத்துருவா. அதுக்கப்புறம் அவ நிம்மதியா வேற ஒரு வாழ்க்கையை தேடிப்பான்னு தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கிறாரு. ஆனா உண்மை என்னன்னா, இது மயிலை இன்னும் மோசமான மன உளைச்சலுக்கு தான் தள்ளுது. பாக்கியம் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு அடம் பிடிக்கிறாங்க. பொண்டாட்டி இருக்கிறப்பவே இன்னொரு பொண்ணு கூட ஊர் சுத்தலாமா, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு மாணிக்கத்தையும் இழுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. சுடர் எவ்வளவோ தடுத்து பாக்குறா. அம்மா, இப்போதைக்கு அக்காவுக்கு நிம்மதிதான் முக்கியம், இதையெல்லாம் பெருசு பண்ணாதன்னு சொல்றா. ஆனா பாக்கியம் கேக்குற நிலைமையில இல்ல. அவங்களுக்கு சரவணன் குடும்பத்தை பழிவாங்க இது ஒரு நல்ல வாய்ப்பா தெரியுது. சரவணன் வீட்டுக்கு வந்ததும் கோமதி அவரோட முகத்தை பார்த்து ஏதோ தப்பு நடக்குதுன்னு கணிக்கிறாங்க. ஏண்டா ஒரு மாதிரி இருக்க, அந்த மயிலோட குடும்பம் மறுபடியும் உன்னை ஏதாச்சும் பண்ணுச்சான்னு கேக்குறாங்க. சரவணன் எதையும் சொல்லாம உள்ள போயிடுறாரு. ஆனா பாக்கியம் போலீஸோட வராங்கன்னு தெரிஞ்சா பாண்டியன் குடும்பமே அதிர்ந்து போயிடும். அஞ்சலி உண்மையாவே சரவணனுக்கு உதவ நினைக்கிறாங்களா, இல்ல இந்த குழப்பத்தை பயன்படுத்தி சரவணனை அடைய நினைக்கிறாங்களாங்கிறதுதான் இப்போ பெரிய கேள்விக்குறி. மயில் இந்த அசிங்கத்தை தாங்கிக்கிட்டு அமைதியா இருப்பாரா, இல்ல சரவணன் மேல இருக்கிற கோவத்துல விவாகரத்துல கையெழுத்து போடுவாராங்கிறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். பாக்கியம் சொன்னது போலவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் மருமகன் பொண்டாட்டி இருக்கும்போதே இன்னொரு பொண்ணு கூட சுத்துறாரு, அவளை கல்யாணம் பண்ணிக்க போறாராம்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க கிளம்புறாங்க. ஆனா மயில் தடுத்து நிறுத்துறாங்க. வேண்டாமா, அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் என்னை காயப்படுத்த இப்படி பேசுறாரே தவிர நிஜமாவே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. ஆனா பாக்கியம், உனக்கு இன்னும் அறிவு வரலையேடி, அவன் உன் கண்ணு முன்னாடியே கைக்குட்டையை எடுத்து தொடச்சு காட்டிட்டே இருக்கான், நீ இன்னும் அவனை சப்போர்ட் பண்ற அன்னு திட்டிட்டு மாணிக்கத்தையும் இழுத்துட்டு ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போனா போலீஸ் இவங்கள மதிக்கல. ஏமா, ஏற்கனவே நீங்க அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, அதுவே இன்னும் முடியல, இப்ப இது வேறையா, ஆதாரமா போட்டோவோ வீடியோவோ இருக்கா கேக்குறாங்க. பாக்கியம் உடனே என் கண்ணால பார்த்ததே ஆதாரம்தான்னு சத்தம் போடுறாங்க. இதனால அங்க ஒரு சின்ன ரகளையே நடக்குது. இந்த பக்கம் அஞ்சலி சரவணனுக்கு மெசேஜ் பண்றாங்க. சரவணன், உங்க மாமியார் சொன்னதெல்லாம் நிஜமா, உங்களுக்கும் உங்க வைஃபுக்கும் செட் ஆகலையா, நான் வேணும்னா அவங்க கிட்ட பேசவான்னு கேக்குறாங்க. சரவணனுக்கு இது ஒரு பக்கம் பயமாவும் இன்னொரு பக்கம் எரிச்சலாவும் இருக்கு.
நம்ம இவள ஒரு ஆயுதமா பயன்படுத்தலாம்னு பார்த்தா இவ என்னடான்னா ரொம்ப ஓவரா போறாளேன்னு யோசிக்கிறாரு. சரவணன் வீட்டுக்கு வந்ததும் பாண்டியன் கிட்ட விஷயம் போகுது. யாரோ ஒருத்தர் பாண்டியன் கிட்ட, உங்க பையன் கோவிலில் ஒரு பொண்ணு கூட இருந்தானாமே, மயில் குடும்பத்துக்காரங்க அங்க வந்து சண்டை போட்டாங்களாமே ன்னு கொளுத்தி போட்டுடுறாங்க. பாண்டியன் செம கடுப்பாகி, ஏண்டா குடும்பமானத்தை இப்படி சந்தி சிரிக்க வைக்கிறியே, ஏற்கனவே அந்த பொண்ணு விவாகரத்து தரமாட்டேன்னு நிக்குது, இதுல நீ புதுசா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தா கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுமேன்னு சரவணனை போட்டு தாக்குறாரு. சரவணன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறது அவர் தப்பு பண்ணிட்டாரோங்கிற சந்தேகத்தை பாண்டியன் மனசுல இன்னும் அதிகமாக்குது. ஆனா ராஜியும் கதிரும் தான் சரவணனுக்கு துணையா நிக்கிறாங்க. அண்ணன் அப்படிப்பட்டவர் இல்லப்பா, ஏதோ தப்பா நடந்திருக்கும்னு சமாதானப்படுத்துறாங்க. இப்போ மயிலுக்கு ஒரு புது தெளிவு வருது. இப்படியே அழுதுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, அவர் ஏன் அந்த பொண்ணு கூட பேசுறாருன்னு நேர்ல போய் கேட்டுட வேண்டியதுதான்னு முடிவெடுக்கிறாங்க. யாருக்கும் தெரியாம அஞ்சலியோட போன் நம்பரை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. மயில் அஞ்சலிய நேர்ல மீட் பண்ண போறாங்களா, இல்ல அஞ்சலி சரவணனை தன் பக்கம் இழுக்க பார்க்கறாளா என்று பார்ப்போம். மயில் ரொம்ப தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு சரவணன் கிட்ட இருந்து அஞ்சலியோட நம்பரை எப்படியோ எடுத்து அவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. உங்களை நான் நேர்ல பார்க்கணும்னு மயில் சொல்ல, அஞ்சலியும் சரி வாங்க பேசலாம்னு ஒத்துக்கிறாங்க. ஒரு தனியான இடத்துல 2 பேரும் சந்திக்கிறாங்க. மயில் ரொம்ப உருக்கமா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க சரவணனை முன்னாடி காதலிச்சிருக்கலாம், ஆனா இப்ப அவர் எனக்கு தாலி கட்டின புருஷன். எங்க 2 பேருக்கும் நடுவுல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா அதை வச்சு நீங்க எங்க வாழ்க்கைக்குள்ள வரது சரியான்னு கேக்குறாங்க. அஞ்சலிக்கு அப்பதான் சரவணனோட மனநிலை புரியுது. மயில், நான் ஒன்னும் வேணும்னே உங்க வாழ்க்கையை கெடுக்க வரல, சரவணன் தான் என்கிட்ட பேசினாரு. ஆனா இப்போதான் புரியுது, அவர் உங்களை வெறுக்க வைக்கணும்ன்றதுக்காக தான் என் கூட நெருக்கமா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. ஆனா உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இத கேட்டு மயில் அதிர்ந்து போயிடுறாங்க. தன் புருஷன் தன்னை விட்டு விலகணும்ன்றதுக்காக இவ்வளவு தூரம் இறங்கி போய் நாடகம் ஆடுறாரான்னு நினைக்கும்போது அவங்களுக்கு மனசு தாங்கல. அந்த நேரத்துல அங்க பாக்கியம் அவங்களோட வழக்கமான அதிரடி ஆட்களோட வர்றாங்க. அஞ்சலிய கண்டபடி திட்டி அடிக்கிற அளவுக்கு போறாங்க. மயில் எவ்வளவோ தடுத்து பார்த்தும் பாக்கியம் கேட்கறதா இல்ல. என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க வந்தவதானே நீ, உன்னை சும்மா விட மாட்டேன்னு ரகலை பண்றாங்க. அந்த இடத்துக்கு சரவணனும் வந்துடுறாரு. சரவணன் அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணி பேசவும் பாக்கியம் இன்னும் முக்கரமாகறாங்க. பாத்தீங்களா, எல்லாரும் பாருங்க, பொண்டாட்டி இருக்கும்போதே அந்த பொண்ணுக்காக எப்படி எகிர்றான் பாருங்கன்னு ஊரே கூட்டுறாங்க. சரவணன் பொறுமை இழந்து, ஆமாம்மா, நான் இவளத்தான் விரும்புறேன், மயிலை எனக்கு பிடிக்கல, இப்ப என்ன பண்ணுவீங்க, முடிஞ்சா கேஸ் போடுங்கன்னு கோவத்துல கத்திடுறாரு. ஆனா இந்த முறை மயில் அழுதுகிட்டே இருக்கல. போதும் நிறுத்துங்கன்னு கத்திட்டு சரவணன் முன்னாடி போய் நிக்கிறாங்க. நீங்க என்ன வெறுக்க வைக்கணும்னு நினைச்சு இந்த நாடகத்தை ஆடுறீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையையும் உங்க கௌரவத்தையும் ஏன் அடகு வைக்கிறீங்க? உங்களுக்கு விவாகரத்து தானே வேணும், தாராளமா தந்துடுறேன், ஆனா இப்படி ஒரு பொய்யான வாழ்க்கைய வாழாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. சரவணனுக்கு மயில் இப்படி பேசினது பெரிய அடியா இருக்கு. தான் நினைச்சது நடந்துடுச்சு, மயில் விவாகரத்துக்கு ஒத்துக்கிட்டா. ஆனா மனசு மட்டும் ஏனோ பாரமா இருக்கு. பாக்கியம் இந்த விஷயத்தை விடாம, மயிலு, இப்பதான் நீ சரியான முடிவெடுத்திருக்க, அவன் காசுல ஒரு பைசா விடாம ஜீவனாம்சம் கேட்டு அவனை நடுத்தெருவுக்கு கொண்டு வரணும்னு அடுத்த பிளான் போடுறாங்க. இப்போ சரவணன் நிஜமாவே அஞ்சலிய கல்யாணம் பண்ணிப்பாரா, இல்ல மயிலோட இந்த பேச்சு அவரோட மனச மாத்துமா என்று பார்ப்போம். மயிலு அப்படி ஒரு முடிவை சொன்னதும் சரவணனுக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு. தான் எதை அடையணும்னு இவ்வளவு நாடகம் போட்டாரோ அது கிடைச்சிருச்சு. ஆனா மயிலு அவ்வளவு தீர்க்கமா விவாகரத்து தந்துடுறேன்னு சொன்னது அவரோட ஆண்பாவத்தை தூண்டாம மனசாட்சிய பயங்கரமா குத்த ஆரம்பிச்சிருச்சு.